உலக அளவில் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் பற்றி சொல்லத் தொடங்கினாலே அறிமுகம் தேவையில்லை. கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய இசைத்துறையை உலக மேடைக்கு கொண்டு சென்றவர். உள்ளூர் விருதுகள் முதல் சர்வதேச அளவிலான பாராட்டுகள் வரை பெற்று இசை புயல் என்று ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறார். படத்துக்கு படம் புதுமையான டியூன்களை உருவாக்கி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தி வருகிறார். ரஹ்மான் சினிமாவுக்கு வந்த ஆரம்ப காலத்தில் கம்ப்யூட்டர் வைத்து இசையமைப்பவர். கிராமத்து கதைக்கு இவரால் இசையமைக்க முடியாது என்ற விமர்சனங்களும் எழுந்தன. ஆனால் கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா போன்ற படங்களில் மண்ணின் மனம் வீசும் பாடல்களை கொடுத்து அந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்தார். அதன் பிறகு ரஹ்மானால் எந்த வகை படங்களுக்கும் இசையமைக்க முடியும் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். இசைத்துறையில் காப்பி டியூன் குற்றச்சாட்டுகள் சில நேரங்களில் எழுவது புதிய விஷயமல்ல. பல இசையமைப்பாளர்கள் அதை பற்றி விமர்சனங்களை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் ரஹ்மான் மீது நேரடியாக இவ்வாறு குற்றச்சாட்டு எழுவது அரிது. சமீபத்தில் இயக்குனர் ஏ. வெங்கடேஷ் அளித்த பேட்டியில் ரஹ்மானுக்கும் மறைந்த பாடலாசிரியர் வாலிக்கும் இடையே நடந்த ஒரு சம்பவத்தை பகிர்ந்தார். அது தற்போது சமூக வலைதளங்களில் விவாதமாகியுள்ளது. அவரின் பேட்டிப்படி, ஜென்டில்மேன் திரைப்படத்தில் இடம்பெற்ற சிக்குபுக்கு ரயிலே பாடலுக்காக வாலி வரிகளை எழுதிய போது ரஹ்மான் பலமுறை மாற்றம் கேட்டாராம். அதனால் கோபமடைந்த வாலி, நீ போட்டிருக்கும் டியூனை வாசி என கேட்டாராம். ரஹ்மான் டியூனை வாசித்ததும் வாலி, இது புதுசில்லை, வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை மாதிரி இருக்கே என்று சொன்னதாக கூறப்படுகிறது. இந்த தகவலை அடிப்படையாக வைத்து சிலர் சிக்குபுக்கு ரயிலே டியூன் காப்பியா என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஆனால் இசையில் சந்தம் ஒன்று என்பது டியூன் ஒன்று என்பதல்ல. இந்த நுணுக்கத்தை புரிந்து கொள்ளாத சிலரே தேவையற்ற சர்ச்சையை உருவாக்கியுள்ளனர். ரஹ்மானின் இசை பயணம், அவரின் புதுமை, உலக அளவிலான அங்கீகாரம், இவை அனைத்தும் அவரின் தனித்துவத்திற்கே சாட்சி என்பதில் மாற்று கருத்தில்லை.